கிளாஸஸில் இன்றைக்கி கிளாஸ் 26 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தம்பர் ஸ்டிச் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தயாலஜி பிராண்ட். நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா 13 தான் நம்ம த்ரெட்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம ரஃபாக ஒரு மோட்டிஃப் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது ஷேப்ஸு நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஷேப்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணி பாருங்கள். இது தம்பர் ஸ்டிச் அப்படின்றது இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சோடைய ஒரு டைப் தான் இது. நம்ம ஷேப்போடைய இன்னர் ஸ்பேசஸ் ஃபில்லிங் ஸ்டிச் மூலமாக தான் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டம்பர் ஸ்டிச் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் தான். ஸ்டெயின் ஸ்டிச்சஸை நம்ம நெருக்கமாக கொடுக்கறது தான் இந்த டம்பர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த எண்டெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த ஏஜ் அண்ட் தென் இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு ஏஜ், இந்த எட்ஜஸை நம்ம கரெக்டாக டர்ன் பண்ண போகிறோம். ஷேப்ஸில் நம்ம கீழே இருக்க இந்த எண்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நான் ஜரி த்ரெட் எடுக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது த்ரெட்டை நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸை ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். நார்மல் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம போடுற அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா சைஸஸ் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நம்ம மீடியம் சைஸஸாக இந்த மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறோம். இந்த இடத்துல எப்படி டர்ன் பண்ணுறோன்னு பாருங்கள். நீடில் ஜஸ்ட் நம்ம ரிவர்ஸாக திருப்பி அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம் எப்படி நான் இந்த எட்ஜஸ்லாம் டர்ன் பண்ணணும் அப்படின்றது. அந்த வீடியோஸோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே இந்த அவுட்லைனை ஈஸியாக ஒர்க் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர்ஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். தம்பர் ஸ்டிச் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டெயின் ஸ்டிச்சஸில் நம்ம லேயராக ஒர்க் பண்ணுறது தான் டம்பர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டெயின் ஸ்டிச்சஸோடைய ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பீட்ஸ் வச்சு பார்த்துருப்போம், சில்க் த்ரெட் பார்த்துருப்போம். ஸோ இதை நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போ செகண்ட் லேயரை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நம்ம எண்ணாட் போடாமல் அப்படியே கொண்டு வரணும். நம்ம நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜரி த்ரெட்டை நல்லா புல் பண்ணி நீங்கள் இழுத்து அடுத்த ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடச்சிரும். அடுத்த லேயர் நம்ம இதே மாதிரி தான் ஒவ்வொரு லேயராக டர்ன் பண்ணி ஒர்க் பண்ணணும். நம்ம அவுட்லைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நெருக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொஞ்சம் கூட கேப்னஸ் இருக்கக்கூடாது. எவ்வளோ நெருக்கமாக நம்மளால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக நம்ம கொடுத்தா தான் இந்த டம்பர் ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த எட்ஜஸ் எப்படி டர்ன் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற செயின் ஸ்டிச்சஸ் நெருக்கமாகவும் இருக்கணும். இப்போ இந்த எட்ஜஸ் பாருங்கள், நம்ம லேயர்ஸ் எதுவுமே இல்லை. பட் எப்படி டர்ன் பண்ணோன்னா சின்ன லாக் கொடுத்து நம்ம டர்னிங் எடுக்கணும். நம்ம சேனலோடைய ஃப்ரீ ஆரி கிளாஸ் மூலமாக நிறைய பேர் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இப்போ நிறைய இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அந்த அட்வான்ஸ் கோர்ஸில் வர த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நியூ வியூவர்ஸும் இப்போ நிறைய பேர் ஆரி ஒர்க் கற்றுட்ருக்காங்க நம்ம சேனல் மூலமாக. தேர்ட் லேயரை எப்படி டர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம நீடில் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜரி த்ரெட்டை நல்லா புஷ் பண்ணி இழுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதாவது நம்ம லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணணும். தம்பர் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணும்பொழுது எல்லோரும் பண்ணுற ஒரே மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஒவ்வொரு லேயரும் ஒர்க் பண்ணும்பொழுது சின்ன சின்ன கேப்னஸ் இருக்கும். ஸோ அந்த கேப்னஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதற்கு முன்னாடி போட்ட லேயர்லேருந்து நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது தான் அந்த கேப்னஸ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும்.
இந்த மிஸ்டேக் பார்த்தினா நம்மளுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுற சேம் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அடுத்த லேயரில் வந்து ஒரு ஸ்டென்ச்சஸ் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணணும். ப்ளவுஸெல்லாம் நம்ம டிசைன்ஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப் அந்த மாதிரிலாம் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்பொழுது இந்த ஸ்டம்பர் ஸ்டிச்சஸை நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். இந்த ஸ்டம்பர் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்பொழுது அந்த டிசைனுடைய லுக்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் அவுட்லுக் வந்து ஃபினிஷிங்காக நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வந்து இந்த டம்பர் ஸ்டிச் தான். இந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸை நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணுவோம். சாரீஸ்க்கு மேட்சிங்கு அந்த தென் சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொடுக்குற அந்த டிசைன்ஸ் வந்து நல்ல அவுட்லுக் கிடைக்கும். இப்போ இந்த ஃபில்லிங் பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு ஒர்க் முடிச்சிட்டோம். இங்கே சின்ன கேப்ஸாக இருக்குது. அந்த கேப்ஸை வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் போதும். டம்பர் ஸ்டிச்சஸ் நம்ம என்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணுறோமோ அதே ஷேப்ஸை தான் நம்மளுக்கு அவுட்லுக்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான ஷேப்ஸை வேணாலும் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த டம்பர் ஸ்டிச்சஸை ஃபில்லிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டர்னிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய ஃபில்லிங் ஸ்டிச்சஸை நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லூப்ஸை நம்ம நீடிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம லாக் விழுந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எந்த வித கேப்ஸும் இல்லாமல் நம்மளுடைய சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அந்த லீஃபில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம இந்த டம்பர் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து ரேண்டமாக தான் வந்து ஒரு லீஃபை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். லீஃபில் நான் அவுட்லைன் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சுகர் பீட்டில் தான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அவுட்லைன் ஒர்க் பண்ண போகிறோம். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பேண்டு தான். நான் வந்து பீட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அயன் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம பீட்ஸை வந்து எடுக்கும் பொழுது கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அதே சேம் டைம் நம்மளுடைய ஒர்க்கிங் டைமும் நம்மளுக்கு குறைவாக இருக்குன்றதுனால நான் வந்து அயன் நீடில்ஸை யூஸ் பண்ணுறேன். பீட்ஸை வந்து நம்ம அவுட்லைனில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இந்த டர்னிங்லாம் வந்து கரெக்டான லெவலில் நம்ம வந்து பீட்ஸை கொடுத்து ஒர்க் பண்ணணும்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்மளை எப்படி வந்து பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும், பீட் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணால் லுக் கிடைக்கும் அப்படின்றது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம அவுட்லைன்லேயே இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டம்பர் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். அதனுடைய லுக் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு ஹை லுக் கிடைக்கும். இதே வந்து தான் நம்ம வந்து ப்ளவுஸில் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுதும் இதே மெத்தட்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டிசைன்ஸோடைய மாடுலேஷன் பொறுத்து தான் வந்து நம்ம அவுட்லைன்ஸை கொடுப்போம். ஒன்று சரி த்ரெட் அதெல்லாம் பீட் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம சதோசி அந்த மாதிரி வந்து அவுட்லைன்ஸ் வந்து டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லீஃபோடைய இந்த எண்டிலிருந்து நம்ம சில்க் த்ரெட்டை ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் டபுள் சில்க் த்ரெட் தான் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவும் நல்லா வந்து எம்போஸ்டாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து டபுள் த்ரெட் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ண நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸை நம்மளே ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து நல்லா நூலை வந்து நீடில் வந்து மாட்டாத அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் பண்ணி ஸ்பீடு ஒர்க்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ண முடியும்.
த்ரெட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீட் வேணும். ஸ்பீடு ஒர்க் இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு குயிக்காக வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து த்ரெட்டை வந்து நீடில் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது மாட்டக்கூடாது. சரி வச்சு நம்ம எப்படி டம்பர் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணமோ சேம் மெத்தடு தான் வந்து இந்த சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். இந்த டர்னிங்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக போட்டு அதுக்கப்புறம் வந்து டர்ன் பண்ணணும். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுற இந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டம்பர் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நல்லா நெருக்கமாக ஒர்க் பண்ணணும். இங்கே செகண்ட் லேயரை வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து செயின் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் தேர்ட் லேயர் 4 லேயர் அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக கேப்ஸே இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லீஃப்லோடைய பாதி ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு சின்ன கேப்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த த்ரெட்டை பார்த்திங்கன்னா டர்ன் பண்ணும்பொழுது அந்த லூப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன லாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்தடுத்த லேயர்ஸை வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த லீஃபில் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் தான் நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 விதமாக டம்பர் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சரி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டில் வந்து நம்ம டம்பர் ஸ்டிச்சஸ் அவுட்லைன் வந்து பீட்ஸை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.